கணவன் கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய மனைவி. முகத்தில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த பெற்றோர். சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்த போலீஸ். கணவன் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதாக வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். மனைவியிடம் மேற்கொண்ட விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். கணவனை கொலை செய்யும் அளவுக்கு மனைவிக்கு அப்படி என்ன ஆத்திரம்? பின்னணி என்ன? டிசம்பர் 27 நைட் நேரம் பக்கத்து வீட்டுக்கு ஓடிப்போன பெண் ஒருத்தங்க தன் கணவன் கலீம் கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி அழுது இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணை பண்ணி இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த கலீமோட பெற்றோரும் சகோதரியும் சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. அப்போ கலீமோட முகத்துல காயங்களா இருந்திருக்கு. இதை நோட் பண்ண தந்தை கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனா முகத்துல ஏன் காயமா இருக்குன்னு மருமகள் கிட்ட கேட்டு இருக்காரு. இதுக்கு அந்த பெண் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. இதனால மருமகள் மேல சந்தேகம் அடைஞ்ச கலீமோட பெற்றோர் அவங்க மேல புகார் அளிச்சிருக்காங்க. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கலீமை யாரோ அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு குறிப்பிட்டு இருந்துச்சு. கலீமோட பெற்றோர் கொடுத்த புகாரை வச்சும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் அவரோட மனைவிதான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள தேகாத் பகுதியை சேர்ந்த கலீமுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண் கூட 13 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. மது போதைக்கு அடிமையான கலீம் எந்த நேரமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது, மனைவியை போட்டு அடிக்கிறதுன்னு சித்திரவதை பண்ணி இருக்கார். கல்யாணமான புதுசுல இருந்தே கணவன் மனைவிக்கு இடையில புரிதலே இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி கலீமுக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருந்ததாகவும் கூறப்படுது. இதுக்கிடையில கலீமோட மனைவிக்கும் அவரோட உறவினரான சந்த் பாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கலீம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சந்த் பாபுவை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற மனைவி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு அதிர்ச்சியான கலீம், நான் ஒருத்தன் இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதான்னு கேட்டு அடிச்சிருக்கார். அதுக்கு மனைவி, நீ கல்யாணமான நாள்ல இருந்து என்கிட்ட பாசமாவே பேசுனது கிடையாது, என்னைய அடிச்சு சித்திரவதை தான் பண்ணியிருக்க, அதனாலதான் நான் சந்த் பாபு கூட பழக ஆரம்பிச்சேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில கடும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. கலீம் உயிரோட இருக்கிற வரை நம்ம சந்த் பாபு கூட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்ச மனைவி கணவனை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கலீம் வீட்டுல தூங்கிட்டு இருந்தார். அப்போ தன்னோட காதலனை போன் பண்ணி வர வச்ச மனைவி வீட்டுல இருந்த கத்தியை வச்சு கணவனை கழுத்து அறுத்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கலீம் சூசைட் பண்ணிக்கிட்டதா நாடகமாடி இருக்காங்க. விசாரணை மூலம் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சந்த் பாபுவையும் கலீமோட மனைவியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.